நிறைய பழைய நடிகைகள் சுசிலா அம்மா, வாணிஜெயராம் அம்மா, எல்லாரும் சரியம்மா, எல்லா பழைய பாடல்களோடு நான் சிங் பண்ணியிருக்கேன். பாட்டு படிக்கிற முறைப்படி கர்நாடிக் சங்கீதம் படித்தால் நான் என்ன வேணாலும் கேட்கலாம். மனசு சுத்தமாக தான் என்ன நடந்துருமா. அடியன் வந்து என்ன நினைக்கிறதா நடந்துடும். கெட்டது ஒரு செகண்ட் நடக்கும், நல்லது கொஞ்சம் லேட் ஆகும். புரியுதுங்களா? அதான் வந்து இவங்க முஸ்லீம்ல அழகா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் படிக்காத ஆளு இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி ஆகணும்ட்டு ஏஎம்ஐன்ட்டு பேர் லிஸ்ட்ல என்னுடைய விசிட்டிங் கார்டில் போட்டேன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் செக்ஷன்லயே ஃபைனல் டிகிரி FIV முடிச்சாச்சு கல்கட்டா யூனிவர்சிட்டி. இன்னைக்கு வந்து மண்டபா சொசைட்டி சேர்மேன். இப்போ 500 ரூபாய்க்கு டிராயிங் போட்டு தரேன். ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவளை கேட்டுட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். 500 ரூபா மட்டும் தான் ஃபீஸ் வாங்குறேன். பேர் வச்சு திருச்சி மொராசெட்டியில் பேர் யார் அவர் பாடகர் மனோ வச்சு பண்ணியிருக்கேன் பெரிய நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் மதுரையில் வந்து அம்மா சித்ரா வச்சு பண்ணியிருக்கேன். என்னுடைய மண்டபத்திலே நிறைய பழைய நடிகைகள் சுசிலா அம்மா, வாணிஜெயராம் அம்மா, எல்லாரும் சரியம்மா, எல்லா பழைய பாடல்களோடு நான் சிங் பண்ணியிருக்கேன். பாட்டு படிக்கிற முறைப்படி கர்நாடிக் சங்கீதம் படித்தால் நான் இந்த கொரோனா டயத்தை யூஸ் பண்ணிக்கினேன். எனக்கு பெரம்பலூர்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குற இசை ஆசிரியர் எனக்கு 1 மணி நேரம் 10 ரூபா 300 ரூபா ஃபீஸ் கொடுத்துருவேன். 386 கிளாஸ் பாஸ் பண்ணி வரணும். 3வது செக்ஷன் போயிட்டு அம்மா சுசிலா அம்மா கையில் தான் அரங்கத்தில் பாடினேன். கடைசி நிகழ்ச்சி என்னுடைய ரிலேஷன் பங்காரு அடிகளார் இறந்தப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன். அவருக்கு வந்து கலை நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி நடத்தினேன் கலைவாணர் அரங்கத்தில். அதனால என்ன வேணாலும் கேட்கலாம். மனசு சுத்தமாக தான் என்ன நடந்துருமா. அடியன் வந்து என்ன நினைக்கிறதா நடந்துடும். கெட்டது ஒரு செகண்ட் நடக்கும், நல்லது கொஞ்சம் லேட் ஆகும். புரியுதுங்களா? அதான் வந்து இவங்க முஸ்லீம்ல அழகா சொல்லுவாங்க. இவர் கூட நான் பாட்டு பாடியிருக்கேன், நம்ப மாட்டீங்க. 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. யாருமே ஏந்த மாட்டீங்களே, இது வேணும் அது வேணும்னு கேட்கலையே. என்னுடைய மனைவி நவநீதம் இவங்க தான் வேணும்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கார்டில் பேர் போட்டால் தானே அடைஞ்ச. அதுக்கப்புறம் படிக்காத ஆளு இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி ஆகணும்ட்டு ஏஎம்ஐன்ட்டு பேர் லிஸ்ட்ல என்னுடைய விசிட்டிங் கார்டில் போட்டேன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் செக்ஷன்லயே ஃபைனல் டிகிரி FIV முடிச்சாச்சு கல்கட்டா யூனிவர்சிட்டி. இன்னைக்கு வந்து மண்டபா சொசைட்டி சேர்மேன் அண்ட் இன்ஜினியர்ஸுடைய சேர்மேன் 2 பதவி, எல்லா பதவியும் விட்டுட்டு இப்போ 500 ரூபாய்க்கு டிராயிங் போட்டு தரேன். ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவளை கேட்டுட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். 500 ரூபா மட்டும் தான் ஃபீஸ் வாங்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் பிடிச்ச ஒரு விஜயகாந்த். அந்த விஜயகாந்துக்கு வந்து அந்த படத்துக்கு முத்துமணி மாலை பாட்டுக்காக பாட்டு எழுதி 1.5 நாள் செலவு பண்ணி இளையராஜா பாட்டு எழுதினாரு. அது வந்து டைரக்டருக்கு பிடிக்கல. என்னையா கிராமத்து பொண்ணு இந்த முத்துமணி எதனா போடக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு டென்ஷனில் அப்படியே கோவப்பட்டுன்னு போயிட்டு ஒரே 2 நிமிஷத்தில் டியூன் பண்ணார். 5 நிமிஷத்தில் இந்த பாட்டு வெளில வந்து அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை பாடிட்டு இது யாரும் கண்டுபிடிச்சல என்ன பாட்டுன்ட்டு சசனித பாத மகமப்பத நீத பப்ப சசனித பாத மகமப்பத நீத பப்ப என்ன பாட்டு? முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்டு வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராடு சககம பாமக ரிகம சககம பாமக உள்ளத்துல நீதானே உத்தனி உன் பேர்தானே கரி கம கரி சா சா சரி கம கரி சா சா ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே சாசனித பாத மகமப்பத நீ தப்பப்ப. முடிச்சுக்கணுங்க. நன்றிங்க, வணக்கம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.